ஈஸ்வரி என்கிற பெண் பத்திரிகையாளர் தனக்கு பேஸ்புக் மூலமா வந்த ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோவை கேட்கவே முடியலங்க. ஏன்னா நான் இப்ப அந்த ஆடியோவை உங்களுக்கு பிளே பண்ணணும்னா முழுசா பீப் போடணும். அந்த அளவுக்கு படு மோசமாக ஒரு பெண் இவரை தனிப்பட்ட முறையில் மிக கேவலமாக திட்டி வசைப்பாடி ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட உன் மேல ஆசிட் அடிச்சிருவேங்கிற அளவுக்கு கொலை மிரட்டலும் விட்டுருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தாவேக அரசை எதிர்த்து இவங்க அண்ணன் விஜயை எதிர்த்து இந்த அம்மா ஒரு பத்திரிகையாளராக ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும்தான் காரணம். இந்த பதிவை அவங்க நேரடியாக சிஎம் விஜய் அவர்களை டேக் பண்ணி அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தாவேகா பெண்களை தரக்குறைவாக பேசினார் அப்படின்னு சமூக செயல்பாட்டாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டு நேத்து அவரை கைது பண்ணீங்களே. உங்க தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு உங்க கட்சியை சேர்ந்த பெண்கள் மத்த பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா தரக்குறைவா பேசுறாங்க. அப்ப இதை கட்டுப்படுத்த நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஒரு பத்திரிகையாளரா 5 வருஷமா திமுக ஆட்சியை நான் எவ்வளவோ விமர்சிச்சிருக்கேன். ஆனா அப்போ திமுகவை சேர்ந்த யாருமே இந்த மாதிரி கேவலமா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி எனக்கு கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்தது இல்ல. ஆனா ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்துல எனக்கு இப்படி ஒரு பதிவு வருதுன்னா இதை பத்தி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு நேரடியா சிஎம் விஜய் அவர்களை கேட்டிருக்கிறாங்க. அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றி வளத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தார் சமூக வலைத்தளங்கள்ல. அதற்காக நீங்க இப்ப வந்துட்டு 4 பிரிவுகள்ல அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அவர் பேசுறது தவறுதான், எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. பேசிருக்க கூடாது, தப்பு. எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் உங்க தங்கச்சி, உங்க ரசிகை, உங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல என்ன மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறது, ஆசிட் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றது, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்றது, முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சரோட ஒப்பிட்டு பேசுவது, இது எந்த வகையில சரியாக இருக்கும்? என்னோட பெயர் ஈஸ்வரி, நான் பெண் பத்திரிகையாளர். கடந்த 10 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில நான் இருக்கிறேன். உங்க ஆட்சி வந்த பிறகு நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை அரசியல் விமர்சனமா நான் எடுத்து வைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்லயும் நான் இதைத்தான் பண்ணியிருந்தேன். டிஎம்கேக்கு எதிராக நிறைய செய்திகளை நான் வெளியிட்டு இருக்கிறேன், தைரியமா வெளியிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் எனக்கு வரல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்குது. ஆர்டிகல் 21 பிரகாரம் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அதுல அனைத்திலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்களையும் நான் நேரடியா சந்திக்க போறேன். என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க சிஎம் சார். இந்த பத்திரிகையாளருடைய குரலுக்கு முதலமைச்சர் விஜய் செவி சாய்க்கிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.